நீங்களே சொல்றீங்க SWP. ஸோ இப்போ என் கையில வந்து ஒரு 50 லட்சம் இல்ல 1 கோடி இருக்குன்னு வச்சுக்கிட்டா கூட நான் மியூச்சுவல் ஃபண்ட் SWP-ல போட்டு மந்த்லி ஒரு 7% 8% நான் வித்ட்ரா பண்ணிட்டே வரேன். சேம் இதே மாதிரி நான் வந்து PMS-லயும் பண்ண முடியுமா? இல்ல PMS-ல போடுற பணத்தை நான் மொத்தமா ஒரே ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு SWP பெட்டரா இருக்கும்? PMS-ல SWP இருக்கு, பட் ஆனால் டெட் ஃபண்ட்ஸ்ல தான் இருக்கு. டெட் PMS தனியாக இருக்கு, ஈக்விட்டி PMS மாதிரி. அது பெரிய அளவு ரிட்டர்ன் கொடுக்காது. ரேதர் அதை கம்பேர் பண்றதுக்கு மியூச்சுவல் ஃபண்டே பெட்டர். நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி இருக்கிறத விட PMS பொட்டிக் வந்து இப்ப அதிகமாகிடுச்சு. ஸோ PMS-க்கான அவேர்னஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவேர்னஸ் காட்டிலும் கூட இதுல தான் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ல எப்படி ஒரு 10 years பேக் 8 years பேக் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வேற. இப்போ PMS-ல நிறைய ஃபண்ட்ஸ் பெஞ்ச்மார்க் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. PMS-ல கேக்குறீங்க? ஆமா, அதை விட ஜாஸ்தியா கொடுத்துருக்கு. அந்த பேசிக்கா பெஞ்ச்மார்க் பார்த்தீங்கன்னா NSE 500 சொல்லுவாங்க. இல்லைன்னா கண்டிப்பா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் 2018 நம்ம கிட்ட ஒரு கிளைண்ட் போட்டாரு, 3 PMS போட்டாங்க. அவங்க நிறைய பேர் 1 2 3 XYZ கிளைண்ட் வச்சுக்கலாம். 25 அப்போ வந்து 25 lakhs தான் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 2020க்கு முன்னாடி. அது போட்டது வந்து கோவிட் போது. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா TMT கம்பிகள். BVR Garden Signature Living T நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. இங்க ஸ்டார்டிங்லயே சொல்லிருந்தீங்க மியூச்சுவல் ஃபண்டை விட வேகமா வந்து PMS வந்து ஃபாலோ ஆகும்னு சொல்லிட்டு. இப்போ 2.5 years மேல மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல தான் இருந்துகிட்டு வருது. சோ இந்த சமயம் வந்து சில ஸ்மால் கேப் ஃபிளெக்ஸி கேப் எல்லாமே ஒரு 15% மேல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்திருக்கு. சோ சேம் PMS-லயும் இருக்கா? இப்போ மொத்த பணத்தை கொண்டு நான் ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா நடுவில் ஸ்விட்ச் பண்ணிக்கலாமா? அதுல பாத்தீங்கன்னா எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஸ்மால் கேப்ன்றத காட்டிலும் கூட அந்தந்த மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி they will turn the portfolio. அந்த மாதிரி நம்ம கால் நம்ம ஃபண்ட் மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டோம்னா it will be a safe spot. நம்ம எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணாம, இப்போ ஆல்கமின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கம்பெனி இருக்கு, பாம்பே பேஸ். அவங்க பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல கூட நல்ல ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. அது எப்படி பண்ணிருக்காங்கன்ற பட்சத்துல பார்த்தோம்னா போர்ட்ஃபோலியோ ஃபுல் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஃபண்ட் மேனேஜர் மட்டும் பார்க்காம போர்ட்ஃபோலியோ அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது they have invested in silver, gold ETF, silver ETF வாங்கியிருக்காங்க. வேற மியூச்சுவல் ஃபண்டால பண்ண முடியாது. சோ அங்கதான் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆல்பா, அதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய ரிட்டர்ன் இன்ஜின். அங்கதான் நம்மளுக்கு அதிகமா ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. சோ அங்கத்துல பார்க்கும்போது ஃபண்ட் மேனேஜர்கிட்ட அந்த காலை கொடுத்துட்டு அந்த மாதிரியான போர்ட்ஃபோலியோ நம்ம இன்வெஸ்ட் பண்றது நல்லது. இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சூஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இப்ப இருக்காங்க. சோ சேம் PMS பொட்டிக்குமே நிறைய இருக்கு. சோ இப்போ சரியான PMS பொட்டிக்கு சூஸ் பண்ணணும்னா எந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணும்? நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபண்ட் மேனேஜர் மட்டும் பார்க்காம அவங்க போர்ட்ஃபோலியோ டிஸ்க்ளோசர் கொடுப்பாங்க, ஆட்ரிபியூட்ஸ் கொடுப்பாங்க, அப்போ ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. இது எல்லாத்தையுமே வாங்க முடியும். ஒரு PMS பொட்டிக்ஸ் வந்து வாங்க முடியும். நிறைய இருக்கு. 400 450 மேல PMS இருக்கு. ஒரு 5 years பேக் பாத்தீங்கன்னா 250 280 தான் இருந்தது. இப்போ 2.5 3 yearsல பயங்கரமான வளர்ச்சி PMS பொட்டிக்ஸ்ல. சோ இப்போ அவ்வளவு வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த கம்பேரிசன் வந்து நிறைய ஆயிடுச்சு, பியர் குரூப் நிறைய ஆயிடுச்சு. சோ காம்படிஷன் இன்டென்ஸா இருக்கு. சோ they are ready to open up anything. நீங்க கரெக்டா கேட்டோம்னா நம்ம கேட்டாதான் கிடைக்கும். நீங்க ரிட்டர்ன்ஸ் கேட்கற மாதிரி நீங்க போர்ட்ஃபோலியோ என்ன பண்ணீங்க, 3 years பேக் என்ன பண்ணீங்க, 5 years பேக் என்ன பண்ணீங்கன்னா as per SEBI norms படி அவங்க வந்து ஹிஸ்டாரிக் ரிட்டர்ன்ஸ்ல ஹிஸ்டாரிக் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ எல்லாமே வச்சிருக்கணும். they will definitely have it. நம்ம கேட்டா கொடுப்பாங்க. அது என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு என்ன மாதிரி போர்ட்ஃபோலியோ இருக்கு, அந்த மார்க்கெட் டவுனா இருக்கும் போது அவர் எப்படி பண்ணிருக்காரு ஃபண்ட் மேனேஜர்ன்றதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம கேஷ் நம்ம கொடுக்கறது நல்லது. ஏன்னா நம்ம கொடுக்க போற அமௌண்ட் சின்னது கிடையாது, பெரிய அமௌண்ட் 50 lakhs போது ரொம்பவும் கேர்ஃபுல்லா போடுறதா நல்லது. நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி இருக்கிறத விட PMS பொட்டிக் வந்து இப்ப அதிகமாகிடுச்சு. சோ PMS-க்கான அவேர்னஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவேர்னஸ் காட்டிலும் கூட இதுலதான் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ல எப்படி ஒரு 10 years பேக் 8 years பேக் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வேற SIP வேறன்றது புரிய வைக்கிறதுக்கு கஷ்டமா இருந்த டைம்ல இப்போ வந்து SIP எல்லாரும் SIP கிட்ட போற மாதிரி பீப்புள் வந்து மூவிங் டு PMS. மியூச்சுவல் ஃபண்ட் SIPஸ்ல இருந்து நான் எப்படி PMS அட்டெண்ட் பண்றது, நான் SIP போடுறேன், SIP போட்டுட்டு how can I get into PMS after 10 years. நான் சொன்ன மாதிரி தான் ஒரு 8 years கழிச்சு நான் PMS வரணும். எனக்கு இப்போ வந்து 28 ஆகுது, இல்ல 26 ஆகுது ஏஜ், இல்ல 31 ஆகுது. பை தி எண்ட் ஆஃப் 40ல I should get into PMS. 10 years அங்க விட்டுறணும். 51 to 52 ஏஜ் இல்ல 55 ஏஜ் ரிட்டையர் ஆயிடணும். அந்த மாதிரி தான் மக்களோட ஐடியாஸ் இருக்கு. அவங்க அதுதான் பாக்குறாங்க. பிகாஸ் இந்த இடத்துல அதிகமான அமௌண்ட் சேமிக்க முடியுது. அதை எடுத்துட்டு இங்க PMSல போட்ட உடனே அதுக்கப்புறம் அதை வந்து வித்ட்ரா பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு SWP மாதிரி போட்டு they can be having a happy retirement lifeன்ற மாதிரி பாக்குறாங்க. ஓகே, நீங்களே சொல்றீங்க SWP. சோ இப்போ என் கையில வந்து ஒரு 50 லட்சம் இல்ல 1 கோடி இருக்குன்னு வச்சுக்கிட்டா கூட நான்
மியூச்சுவல் ஃபண்ட் SWP ல போட்டு மந்த்லி ஒரு 7% 8% வித்ட்ரா பண்ணிட்டே வரேன். சேம் இதே மாதிரி நான் வந்து PMS லயும் பண்ண முடியுமா, இல்ல PMS ல போடுற பணத்தை நான் மொத்தமா ஒரே ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு SWP பெட்டரா இருக்கும்? PMS ல SWP இருக்கு, பட் ஆனா டெட் ஃபண்ட்ஸ்ல தான் இருக்கு. டெட் PMS தனியா ஒன்று இருக்கு, ஈக்விட்டி PMS மாதிரி. அது பெரிய அளவு ரிட்டர்ன் கொடுக்காது. ரேதர் அதை கம்பேர் பண்றதுக்கு மியூச்சுவல் ஃபண்டே பெட்டர். டெட் மியூச்சுவல் ஃபண்டோ டெட் PMS ல போயிட்டு நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்றதுக்கு பெஸ்ட் நம்ம FD-லயே வச்சுக்கலாம். அது ஒன்றும் பெரிய அளவு ரிட்டர்ன் கொடுக்க போறது கிடையாது. அதே 8% 7% தான் கொடுக்க போகுது டெட்லயும். நம்ம ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுக்கிறதுனால தான் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். பங்குச்சந்தையில அதனால தான் இருக்கு. அதனால தான் ஒரு நாள் ஏற்றங்கள் இறக்கங்களும் இருக்கு. ஏன்னா வந்து எமோஷன்ஸ் டெரைவ் பண்ண ஈக்விட்டி மார்க்கெட் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நாளைக்கு நல்லா இருக்கும்ன்றத ஒரு புரிதலோட we have to invest. அப்படித்தான் நம்ம பார்த்து அதை இன்வெஸ்ட் பண்ணவே தவிர நாளைக்கு மறுநாள் பார்க்காம you have to see years of time. 5+ years பாருங்க, 8+ years பாருங்க, ரிட்டர்ன்ஸ் வந்து பிரமாதமா இருக்கும். SWP பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் தான் பெஸ்டா இருக்குமே தவிர PMS தான் நல்லா இருக்காது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி PMS-ல ஒரே முறை 50 லட்சம் போட்டு 10 வருஷம் கழிச்சு அது 1 கோடியோ இல்ல டபுளோவே ஆகுதுன்னு கூட வச்சுக்கலாம். சரி, மியூச்சுவல் ஃபண்ட்ல இது கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நடக்காதா? ஆகும், கண்டிப்பா ஆகும். ஆகாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அதோட வேகம் டைமுக்கு வந்து PMS-ல அதிகமாகும் நான் சொல்லுவேன். மியூச்சுவல் ஃபண்ட்ல ஆகும். அது வந்து ஒரு 10 இயர்ஸ் ஆகலாம், இல்ல 12 இயர்ஸ் ஆகலாம். இல்லனா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 22-25 ஏஜ்ல ஆரம்பிச்சிருக்கீங்க, அதாவது 10-15 இயர்ஸ் கழிச்சு உங்களால ஒரு அமௌண்ட் அட்டைன் பண்றதை விட இங்க நீங்க அதிகமா பார்க்க முடியும். ஒரு மார்க்கெட் டக்குன்னு டர்ன் ஆச்சுன்னா கரெக்டா உங்களோட ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ அங்கிருந்து அங்க ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக் இருந்ததுன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ 50 லேக்ல இருந்து தாராளமா யூ கேன் see 4C. ஓகே, இப்போ PMS-ல நிறைய ஃபண்ட்ஸ் பெஞ்ச்மார்க் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கா? PMS-ல கேக்குறீங்க? ஆமா, அதை விட ஜாஸ்தியா கொடுத்துருக்கு. அந்த பேசிக்கா பெஞ்ச்மார்க் பாத்தீங்கன்னா NSE 500 சொல்லுவாங்க. இல்லனா ஒரு போர்ட்ஃபோலியோக்கு ஏத்த மாதிரி they have to change. ஏன்னா சில பேர் வந்து செக்டர் ஃபண்ட் வச்சிருப்பாங்க, நிறைய பேர் வந்து மிட் கேப் வச்சிருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா முக்காவாசி PMS ஆர் ஹிட்டிங் டுவர்ட்ஸ் த பெஞ்ச்மார்க். அதை விட ஜாஸ்தியா தான் போகணும் தான் everyone are hitting the bush. ஆனா சில ஒரு PMS பொட்டிக்ல இருக்க போர்ட்ஃபோலியோ பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்கும். பெஞ்ச்மார்க்லாம் ஒண்ணுமே இருக்காது. பெஞ்ச்மார்க்கோட 5 times 7 times மேல இருக்கும். அதை பார்த்து அனலைஸ் பண்ணி போகணும். ஏன்னா அதுல என்ன ஒரு கீ டேக்அவே, என்ன ஒரு ஸ்டாக் இருக்குன்றத கரெக்டா பார்த்து அனலைஸ் பண்ணி போடுறது நல்லது. இப்போ ஒருத்தர் PMS-ல இன்வெஸ்ட் பண்ணும்போது எந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாம் பண்றாங்க? PMS-ல பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் ரீசெண்டா டைம்ஸ்ல நான் பார்த்த வரைக்கும் எப்படின்னா 2022ல போட்டுட்டு 24ல 25ல they saw a very good return. அதையே திருப்பி இந்த 1 year எதிர்பார்க்கறாங்க. அது that will not be the same scenario. ஏன்னா வந்து மார்க்கெட்ல தான் இதை இன்வெஸ்ட் பண்றாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் PMS ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல தான் வருது. அதோட கிளை தான் வேற. ஸ்டாக் மார்க்கெட்ன்ற கிளையில ஒரு பக்க கிளையில மியூச்சுவல் ஃபண்ட், ஒரு பக்க கிளையில PMS இருக்கு. அதை நம்ம எப்படி பார்க்கணும்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கறதா மியூச்சுவல் ஃபண்ட். PMS வந்து கொஞ்சம் வேகமா இருக்கும், அக்ரெசிவா இருக்கும். இது டாடாய்ஸ் மாதிரியும், இதை வந்து ஒரு சீட்டா மாதிரி சொல்லுவேன் நான். இது வேகமா இருக்கும், அட் த சேம் டைம் அது ஒரு ரிஸ்க் இருக்கு. வேகமா போனா ஒரு ரிஸ்க் இருக்குமோ அதே ரிஸ்க் தான் PMS-ல இருக்கு. இது டாடாய்ஸ் மாதிரி பொறுமையா இருக்கும், கன்சிஸ்டன்டா கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதுலயும் ரிஸ்க் இருக்கு. சோ இந்த ரிஸ்க் புரிஞ்சு போடுறது நல்லது. நிறைய பேர் அதை புரிஞ்சிக்காம கொஞ்சம் அவசரப்படுறாங்க. இந்த மாதிரியான மார்க்கெட் சினாரியோல கொஞ்சம் அந்த மாதிரி அவசரப்படுறது சரி கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்றது நல்லது. நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே அவசரப்படுறாங்கன்னு சொல்றீங்க. இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு சின்ன அமௌண்ட் SIP போட்டாலுமே அதை ஸ்டாப் பண்ணி வெளியே எடுத்துறாங்க. ஆனா இப்ப நம்ம இதுல PMS-ல போடும்போது ஒரு பெரிய அமௌண்ட், ஒரு 50 லட்சம் கிட்ட நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பயம் வரதானே சார்? நீங்க என்னதான் வந்து எனக்கு வருஷம் அந்த 15% ரிட்டர்ன்ஸ் கொடுக்காதுன்னு சொன்னா கூட நான் ஏதோ இந்த மார்க்கெட்டை புரிஞ்சு இன்வெஸ்ட் பண்றேன். பட் அந்த 50 லட்சம் இறங்க இன்னுமே எனக்கு பயம் அதிகம் தான் ஆகும். கண்டிப்பா நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் 2018ல நம்ம கிட்ட ஒரு கிளைண்ட் போட்டாரு, 3 PMS போட்டாங்க. அவங்க நிறைய பேர் 1 2 3 XYZ என்ற கிளைண்ட் வச்சுக்கலாம். 25 அப்போ வந்து 25 lakhs தான் அந்த மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 2020க்கு முன்னாடி. அது போட்டது வந்து கோவிட் போது 25 lakhs போட்டது வந்து டிராப் டவுன் டு 13 lakhs. கிளைண்ட் போன் பண்ணி கேட்டது, இப்படி இருக்கு என்ன பண்ணலாம், எனக்கு பயமா இருக்கு, எனக்கு வந்து பாதிக்கு லிட்டலா பாதிக்கு அவுட் 50% இஸ் எரோடட், என்ன பண்ணலாம் போது we said முடிஞ்சா இப்போ டாப் அப் பண்ணுங்கன்னு நான் சொன்னோம். பிகாஸ் 25 lakhs அப்போ போடுறாங்கன்னா he should be minimum having 1 to 1.5 C அவங்க நெட்வொர்க் அந்த அளவுக்கு இருக்கணும். அதுதான் நான் இங்கே சொல்றேன். 50 lakhs போடுறாருன்னா ஒரு நெட்வொர்க் வந்து 1 to 1.5 C இருந்தாதான் 50 lakhs வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்டா போடுவார். அவர்கிட்ட இருக்கிறதே 70 லட்சம்னா he will never invest that in equity. அது வீட்டுல இருக்கவங்க விட மாட்டாங்க, அவருக்கும் யோசிக்க மாட்டாரு. ஏன்னா அது தூக்கி FD-ல போட்டு இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல SWP போட்டு நீங்க சொன்ன மாதிரி ஒரு 50,000 மாசம் பென்ஷன் மாதிரி வந்தா that will be far better நினைப்பாங்க. அந்த 13 lakhs என்ன ஆச்சு இப்போன்னு பாத்தீங்கன்னா இப்போ 1.5 C இருக்கு, 1.5 C இருக்கு இன் மேட்டர் ஆஃப் ஒரு 7 இயர்ஸ்ல. இதுதான் நான் சொன்னேன். அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் 25 தான், பட் இட் டிராப் டவுன் சொல்லுவோம். அது டிரா டவுன் எவ்வளவு போச்சு, 13 lakhs வரைக்கும் போச்சு. அங்கிருந்து இட் இஸ் ரைட் நவ 1.43 இருக்கு, 1.4346 அந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ அந்த பேஷன்ஸ் இருக்கணும். அந்த பேஷன்ஸ் இருந்தா கண்டிப்பா PMS-ல காசு பார்க்க முடியும். மியூச்சுவல் ஃபண்டை காட்டிலும் விட மியூச்சுவல் ஃபண்ட் அதே சமயத்துல ஒரு ஃபண்ட் போட்டிருந்தாருன்னா கூட சில ஒரு பர்டிகுலர் ஃபண்ட்ஸ் தான் கொடுத்துருக்குமே தவிர எல்லா ஃபண்ட்ஸும் கொடுத்துருக்காது. ஆனா PMS-ல பாத்தீங்கன்னா அவர் சென்ட்ரிக்கா ஃபிளெக்சிபிலிட்டி தான் சொன்னார். அப்போ அந்த சமயத்துல ஃபிளெக்சிகா வாஸ் குட். 2018 to 2019 பீரியட் அவர் இன்வெஸ்ட் பண்ணது 2020 ஜான்ல போட்டாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. ரஃபா அந்த டைம் தான் போட்டாரு.
பிகாஸ் மார்ச்ல இருந்தா they change 25 lakhs 50 lakhs மாத்தினாங்க. ஸோ அப்போ ஃபிளெக்ஸி கேப் தான் அவர் சூஸ் பண்ணாரு. அந்த ஃபிளெக்ஸி கேப்ல சூஸ் பண்ணது ஒரு சின்ன பொட்டிக்கு, ரொம்ப ரொம்ப குட்டி. அவங்க they were able to do so well. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ அனலைஸ் பண்ணி அவர் போட்டிருந்தா இன்னும் நல்லா மல்டி பேக்கரா மாட்டி இருந்ததுன்னா சூப்பரா இருந்திருக்கும். 5 to 6 C will be able to see. இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க, இப்ப வந்து 50 லட்சம் ஒரு இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா அவர்கிட்ட வந்து ஒரு 1.5 கோடியாவது இருக்கணும், இல்ல இருந்தாதான் அவங்க போட முடியும். அப்ப இப்ப இருக்கிற நார்மல் பீப்புளுக்கு வந்து இந்த 1.5 கோடிகள்லாம் வந்து நம்மளே ஒரு 20 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணா 1.5 கோடி சேர்க்க முடியும்ன்ற நிலைமையில தான் இருக்கும். சோ இப்ப அவங்களுக்கு எல்லாம் இந்த பிஎம்எஸ் கிடையாது தானே? அதான் முன்னாடி சொன்ன மாதிரி இது எல்லாருக்குமே இருக்கு. நம்ம ஒர்க் பண்ணி அட்டைன் பண்ணி வேகமா ஓடும் பட்சத்துல நம்ம எல்லாருமே வேகமா தான் இருக்கும். இப்ப இந்த ஊரு பெங்களூர் இல்ல கோயம்புத்தூர்னு கிடையாது, எல்லா இடத்துலயுமே நம்ம வேகமா ஓடிட்டு இருக்கும். மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல எல்லா இடத்துலயும் வேகமா இருக்கும். பாம்பேஸ்ல இன்னும் வேகமா இருக்கும். சென்னையை விட காட்டிலும் பயங்கர வேகமா இருக்கு. அப்படி வேகமா இருக்கும் போது யூனிட் வேகமா எல்லாமே வேகமா இருக்கும் போது நம்ம பணமும் வேகமா சேமிக்கணும்னு நினைக்கும் போது மியூச்சுவல் ஃபண்டை விட அதிகமா ரிஸ்க் எடுத்தா பிஎம்எஸ் சேர்க்க முடியும். அதை வந்து எப்படின்றத எய்ம் பண்ணி கொண்டு போகணும். அந்த எய்மிங்கானது அந்த ஸ்ட்ரக்சரல் வே எப்படி பண்ணணும்ன்றதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அணுகுனாங்கன்னா he will be or she will be able to guide them. எப்படி பண்றது, எனக்கு ஏஜ் இப்படி இருக்கு, எனக்கு இந்த ஏஜுக்குள்ள வேணும்னா நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு 2 weeks பேக் எனக்கு ஒரு கால் பண்ணாரு. எனக்கு வந்து 4 yearsல இல்ல 3 yearsல எனக்கு வந்து 5C வேணும்னு. நான் முடியாதுன்ட்டேன். நான் இங்க ஒன்னு வந்து லாட்ரி விற்கல, என்னால முடியாது அப்படின்ட்டு. ஸோ தட் இஸ் இம்பாசிபிள். சர்டன் திங்ஸ் ஆர் நாட் பாசிபிள்னா பாசிபிள் இல்லைன்னு சொல்லிடுறது தான் நல்லது. நம்ம ஃபால்ஸ் ஒப்பீனியன் கொடுத்துட்டு உள்ள வந்துட்டதுக்கு அப்புறம் 3 yearsல அவரால் 25 lakhs பார்க்க முடியாது. 3 yearsல அவரால் கண்டிப்பா முடியாது. அவர் வந்து 5 lakhs SIP போடணும். அவர் தான் சொன்னேன், 5 lakhs SIP போடுங்க மாசம், நீங்க வந்து தாராளமா 3C பார்க்க முடியும் அப்படின்னு. என்கிட்ட அவ்வளவு இல்ல பார்க்கறது கம்மன் ஆயிட்டார். ஸோ அந்த மாதிரிதான் நம்ம வந்து ஒரு நிதி ஆலோசகர்கிட்ட போய் கேட்டோம்னா எப்படி பண்ணணும், எப்படி இதை பார்க்கணும்ன்றத கேட்டு பண்றது நல்லது. பிஎம்எஸ் பத்தி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.